வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ், அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் சிஎம் பங்க் எதுக்கு சர்வீஸ் சீரிஸில் சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த ரோமன் ரெயின்ஸு ரிவீல் பண்ணியிருக்காரு. அதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம க்ளீனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஓஜி பிளேனில் செத்ரோன்ஸ் தானே சேர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் செத்ரோன்ஸ் எதுக்கு சேராமல் சிஎம் பங்க் சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. அதாவது செத்ரோன்ஸுக்கு இந்த ஒரு ஓஜி பிளேனில் சேரதாக தான் இருந்துச்சு. ஆனால் சேர்ந்தால் சிஎம் பங்குக்கும் அதே மாதிரி செத்ரோன்ஸுக்குமான மேட்ச் நடக்காது. அதாவது ரெசல்மனியா 41 சிஎம் பங்குக்கும் செத்ரோன்ஸுக்கும் தான் மேட்ச் WWE புக் பண்ணுறாங்க. அதனால் இந்த பிளட் லைனில் நம்முடைய செத்ரோன்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா சிஎம் பங்குக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் இப்போ WWE திடீர்னு சிஎம் பங்கை அந்த ஓஜி பிளட் லைனில் சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு கேட்டால் அதுக்கான க்ளீனான ஒரு விளக்கத்தை நானே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்முடைய பிரான்சன் ரீடுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. ஆனால் அந்த பகை ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸ் தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய சோலசிக்காவை தான். சோலசிக்காவோட உதவியால் தான் நம்முடைய பிரான்சன் ரீடு நம்முடைய செத்ரோன்ஸ் க்ளீனாக பீட் பண்ணார். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கும் ஒரு பகை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. அதனால் இப்போ நம்முடைய செத்ரோன்ஸ் அந்த ஓஜி பிளேனில் இல்லை. ஆனாலும் அந்த ஓஜி பிளேனில் 5வது நபராக சிஎம் பங்க் இருக்கார். அதனால் சிஎம் பங்க் இருக்கனால நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஆகாது. அதனால் இந்த சர்வீஸ் சீரிஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வரலாம். செத்ரோன்ஸ் கூட நம்மளுடைய பிரான்சன் ரீடை அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுறப்ப இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். அப்படி குழப்பம் ஏற்படுறப்ப நம்முடைய சிஎம்முக்கு கூட கேட்கலாம், நீ எதுக்கு இதுக்குள்ளே வந்த, நீ எதுக்கு இந்த மேட்ச்சில் இன்வால்மெண்ட் ஆகிற, உன்னோட வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ இவங்களுக்கான ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது அந்த மேட்ச்சில், அதாவது சர்வீஸ் சீரிஸில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிஎம் பங்குக்கும் செத்ரோன்ஸுக்குமான மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைனை அந்த சர்வீஸ் சீரிஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் உடச்சி சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் முழுக்க நம்மளுடைய பால் ஹெமனோட காய். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பால் ஹெமன் தான் நம்மளுடைய சிஎம் பங்க்கு மேனேஜர் ரோல் பண்ணார். அதனால் நம்முடைய பால் ஹெமன் நம்முடைய சிஎம் பங்கிட்ட சொன்னால் அந்த விஷயத்தை நம்முடைய பால் ஹெமன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சிஎம் பங்கு தட்டாமல் எதாக இருந்தாலும் செய்வார். ஏன்னா முழுக்க நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு முன்னாடியே நம்மளுடைய பால் ஹெமன் நம்முடைய சிஎம் பங்குக்கு மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. அதனால் நம்முடைய பால் ஹெமன் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காகவே நம்மளுடைய சிஎம் பங்க்கு இப்போ அந்த ஓஜி பிளேனில் சேரு அப்படின்னு சொன்னதுக்காக நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த ஓஜி பிளேனில் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அடுத்து 3வதாக என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய சிஎம் பங்க் அந்த ஓஜி பிளேனில் இருக்கார்ல, அதனால் ரெகுலராக தொடர்ந்து அந்த ஓஜி பிளேனில் நம்முடைய சிஎம் பங்க் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இருக்க மாட்டார். அதாவது சிஎம் பங்க் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய பால் ஹெமன் சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டுமே தான் நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த ஓஜி பிளேனில் 5வது நபராக இருக்காரே தவிர தொடர்ந்துலாம் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கான சரியான ஒரு ஸ்டோரின்னு இருக்காது. இப்படி செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கான ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதனால் அவர் தனியான ஒரு ஸ்டோரியில் அவர் பேர் வராது. சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறமே நம்முடைய சிஎம் பங்க் அவரோட ஃபியூர் என்ன அப்படிங்கிறத அவர் தனியாக பிரிஞ்சு போயிடுவார். அதனால் நம்முடைய சிஎம் பங்க் அந்த பிளட் லைனில் தொடர்ச்சியாக இருப்பார் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இருக்க மாட்டார். அடுத்து 4வதாக என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் இப்போ பால் ஹெமனோட ஒரு மிகப்பெரிய ஒரு காயின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டால் அப்கோர்ஸ். அதாவது எனக்கு முன்னாடி சிஎம் பங்குக்கு தான் பால் ஹெமன் மேனேஜராக இருந்தான். அதனால் சிஎம் பங்க் சொல்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை. ஆனாலும் சிஎம் பங்க் இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஓஜி பிளேனில் இருக்க மாட்டார். அவரோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு போயிடுவார். ஆனாலும் நம்முடைய பால் ஹெமன் சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்முடைய சிஎம் பங்க் எங்களுக்கு, அதாவது ஓஜி பிளேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டார். அதனால் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அதாவது நம்முடைய பால் ஹெமன் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்குவார். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் சொன்ன ஒரே காரணத்துக்காக, அதாவது நம்முடைய பால் ஹெமன் சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்போ நம்முடைய சிஎம் பங்க் அந்த ஓஜி பிளேனில் இருக்கார். அதனால் நம்முடைய சிஎம் பங்க் எது சொன்னாலும் பால் ஹெமன் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காரு. அதனால் நம்முடைய சிஎம் பங்க் எது சொன்னாலும் பால் ஹெமன் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை சொல்லியிருக்காரு.
அடுத்து 5வது விஷயம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து WWE த ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆனாலும் சோலோ வந்து நான் தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸாக இப்போ நீங்கள் இல்லையே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது அப்போது ஹீல் கேரக்டர் பண்ணீங்க, இப்போ ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணுறீங்க. அது வந்து எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது ஹீல் கேரக்டர் பண்ணதா இல்லை ஃபேஸ் கேரக்டர் பண்ணதா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வந்து பிடிச்சது வந்து எனக்கு வந்து ஹீல் கேரக்டர் தான். அதில் தான் நான் ரொம்பவும் இதாக இருந்தேன். ஒரு வில்லத்தனம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் அதிகமாக ரீச் ஆனேன். அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்தேன். இந்த ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது திரும்பி வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஹீல் கேரக்டர் வேணும். அப்படி அந்த ஹீல் கேரக்டரோட சாப்டர் எனக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டால், அதாவது சோலோ சிக்காவுக்கிட்ட இருக்கிற அந்த உலாஃபாலா மாலை வந்து எனக்கு சொந்தமாச்சு அப்படின்னா, என்னோட கச்சேரிகள், என்னோட ஆட்டங்கள், என்னோட மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வெளிப்படும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் ஹீல் கேரக்டர் பண்ணுறப்ப எப்படி இருந்தேனோ அதோட 2 மடங்கு வந்து நான் அதிகமாக என்னோட விஷயங்கள்ல அதிகமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ அவரோட மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த உலாஃபாலா மாலை தான். அந்த உலாஃபாலா மாலையை மட்டும் ரோமன் ரெயின்ஸ் கைப்பற்றிட்டார் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸோட ஆட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இனிமேல் WWEல. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஹீல் கேரக்டரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப்புக்கு இப்போ நீங்கள் மோதுவீங்களா, அந்த சாம்பியன் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போக்கி எனக்கு வந்து அந்த சாம்பியன் தேவை இல்லை. எனக்கு வந்து இப்போ தேவைப்படுறது என்னமோ என்னோட உலாஃபாலா மாலை. அது வந்து எனக்கு மட்டுமே சொந்தமானது. இது வந்து வேறொருத்தனோட கையில் இருக்குது, எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த சாம்பியன் எனக்கு மேலே அதில் வந்து இவன் எனக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆனால் எனக்கு அதாவது முதல்ல எனக்கு கிடைக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் உலாஃபாலா மாலை தான். அது வந்ததுக்கப்புறம் என்னோட சாம்பியன் அப்படிங்கிறது அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வந்து அது என்ன தேடியே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அந்த சாம்பியன் வந்து எனக்கு வேணும். அது வந்து நான் உலாஃபாலா மாலையை நான் கைப்பற்றிட்டேன் அப்படின்னா அந்த சாம்பியன் வந்து என்ன தேடியே வரும் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அகெயின் திரும்பி உங்களோட ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகத்தான் போகிறாரு. ஆகாமலாம் இல்லை. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தாட்டி ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போனதுக்கு 1314 நாள் சாம்பியனாக வச்சுருந்தார். அதாவது 4 வருஷம் கட்டி ஆண்டார். இப்போ திரும்பி அந்த சாம்பியன் வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போச்சு அப்படின்னா, நீ தான் தலைவா கெத்து, நாங்கள் மிஞ்ச ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ மட்டும்தாங்க. ஏன்னா இப்போயே மறக்க முடியாத ஒரு நினைவுகள், மறக்க முடியாத ஒரு விஷயங்களை பண்ணிட்ட நீ. என்றைக்குமே நீ தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப். ஏன்னா அதிகமான ஒரு ஃபேன் சப்போர்ட்டை சம்பாதிச்சது யாருன்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக கேட்ட கேள்வி என்னன்னா, ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் நடக்கும். அதை யாருமே மறந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து கிடப்பில் கிடக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் நடக்காமலாம் போகாது. ஒருவேளை இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா ரெசல்மேனியா 42ல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படியும் அந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ல் கூட நடக்கலை அப்படின்னா, எல்லாருமே முக்காடை போட்டுட்டு மூலையில் உட்காந்துட்டு 2 நிமிஷம் அழுதுட்டு ஒடுப்பா நடந்து முடிஞ்சிச்சு நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி போயிருங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு, ரெசல்மேனியா 42ல் வந்து இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. மேபி இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா ராக்கு கூட தான் சொல்கிறாரு ரெசல்மேனியா நடக்கும்னு சொல்கிறாங்க. ரெசல்மேனியா 38லேருந்து அங்கேருந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் நடக்குன்ட்டு 6-7 வருஷம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் ரோமனுக்கும் சரி ராக்குக்கும் சரி அந்த ட்ரீம் மேட்ச் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நடக்கவே இல்லைன்னா, இந்த வருஷமாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு ரோமன் ரெயின்ஸு. அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத மேபி நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஏகப்பட்ட விஷயங்களை நான் கவர் பண்ணிட்டேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன் ஆவாரா ஆக மாட்டாரா, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்குமா நடக்காதா, இல்லை சிஎம்முக்கு வந்து அந்த ஓஜி பெல்லில் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன, ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் திரும்பி அகைன் சாம்பியன் ஆவாரா, இல்லை அந்த உலாஃபாலை கைப்பற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா.